தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து 5 நாளிலேயே மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திரும்பினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து 5 நாளிலேயே மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திரும்பினார் நடிகர் விஜய். அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முக்கிய தலைவர் அதியமான். இவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளர், இளைஞர் பாசறை செயலாளர், மாவட்ட செயலாளர் என்று பல பதவிகளை வைத்தவர். திருமாவளவனுக்கு மிகவும் நெருக்கமானவர். விடுதலை சிறுத்தை கட்சியின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வைத்தவர். திருமாவளவனோடு ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தி இவரை கட்சியில் இணைத்தார். ஆனால் கட்சியில் இணைந்து 5 நாட்களிலேயே மீண்டும் இந்த திருமாவளவன் முன்னிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்துள்ளார் அதியமான். அதியமானிடம் விடுதலை சிறுத்தை கட்சி தரப்பினர் பேசியுள்ளதாகவும், திருமாவளவனுடன் ஏற்பட்ட அதிருப்தி நீங்கியதாகவும், பின்பு சமரசம் ஏற்பட்டதாகவும், திருமாவளவனை சந்தித்து இணைய சம்மதித்ததாகவும் கூறப்படுகிறது. இன்று காலை திருமாவளவனை சந்தித்து மீண்டும் அதியமான் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து 5 நாளிலேயே விடுதலை சிறுத்தை கட்சி முக்கிய தலைவர் விலகியது விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்தால் பதவி கிடைக்கும் என்று வருகிறார்கள். ஆனால் இங்கே புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அதிகார போட்டி. இதனால் கட்சி பிளவுண்டு கிடக்கிறது. கட்சிக்குள் கோஷ்டி பூசல் நிலவுகிறது. நீயா நானா என்ற ஒரு போட்டி நிலவுகிறது. கட்சி தேங்கி போய் உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள கோஷ்டி பூசல்களை விட விடுதலை சிறுத்தை கட்சியே மேல் என்று கருதி அவர் இணைந்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்கள் இதே மனநிலையோடு தான் உள்ளார்கள். தாவேகாவில் இணைந்தால் தங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கும் என்று நம்பி இங்கே இணைகிறார்கள். ஆனால் இங்கே புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையே அதிகார போட்டி அவர்களை மனவேதனைக்கு உட்படுத்தியுள்ளது. தற்பொழுது அதியமான் மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்துள்ளார்.